பிடிக்கல போட்டுருவாங்க. டம்மால் உடஞ்ச உடனே வந்த உடனே ராதாரே வந்து என்னடா இது 200 வருஷமாக ஓடின ஒரு கடிகாரத்தை உடச்சிட்ட பாவி அப்படின்னு. நல்ல காலம் நானும் ஏதோ புதுசுன்னு நினச்சிட்டேன். அப்போ அந்த ஆன்டிகளோட வேலை தெரியல. அது சொன்ன உடனே அது போட்டு உடச்ச உடனே சூர்யாவும் விஜய் சிரிச்சிடுவாங்க ஷார்ட்டில். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, அது வந்து உடஞ்சி அது வந்து ஆன்டிக் பீஸு, அங்கங்கே சங்கிலிங்கெல்லாம் போட்டு அது கோர்க்கணுன்னாலே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். மறுபடியும் கோர்த்துக்கு கிருத்தெல்லாம் ரெடி பண்ணி ரெடி மறுபடியும் போட சிரிச்சிடுவாங்க. 3 தடவை சிரிச்சுட்டு அப்புறம் 3ஆவது தான் ஓகே ஆச்சு. அது இப்போ நீ படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சிரிப்பு தெரியும். 2 பேரும் திரும்பி ஒரு மாதிரி சிரிச்சுக்குவாங்க அதை. ஆனால் எனக்கு வடிகால சிரிப்பே வராது. நாங்கள் பாட்டு இயற்கையாக பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். இப்போ சூர்யாக்கெல்லாம் பெரிய மார்க்கெட்டில், விஜய் பேஸ் பண்ணி அந்த படம் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா பெரிய மார்க்கெட்டில். சூர்யாவுக்கு எனக்கெல்லாம் ஒரே ஈக்குவல் மார்க்கெட் தான் அப்போல்லாம். அப்போ சூர்யா கூட தான் படுத்துவாப்பில், என் கூட தான் பேசுவாப்பில், எல்லாமே என் கூட தான் இருப்பாப்பில் 24 hours. அப்படி அந்த கேரக்டர் கிடச்ச உடனே எல்லாம் பார்த்தாங்க. படம் பார்த்தா இப்போ அகமதுன்னு என் ஃப்ரெண்ட் இருக்கார், குப்சாமி அகமதுன்னு. அவர் வந்து மலையாளத்தில் படம் பார்த்துட்டு அந்த சீனிவாச கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா உனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, முதல்ல அந்த படம் தமிழ் எடுக்கணும், அப்புறம் அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் தான் அந்த படத்தை பற்றிலாம் பேச முடியல. கரெக்டாக அது கடவுளாக புண்ணியத்தில் கொண்டு செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை காப்பாற்றுது. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் சரவணன் ஒருத்தர் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தார். நிறைய பேர் டெல்லி கணேஷ் சார், நான் நிறைய ஆர்டிஸ்ட்டு, உமா மகேஷ் எல்லாம். அப்போது இந்த குழந்தைங்களுக்கு பணக்கார குழந்தைங்களா இருக்குன்னா கொஞ்சம் எல்லாம் சேட்டு பசங்களை கூப்பிட்டு வருவாங்க. அவங்க தானே சிவப்பாக இருப்பாங்க, அழகாக குழந்தையா. அதுமாதிரி கூப்பிட்டு வந்து அங்கே ஷூட்டிங் நடக்கிற ஒரு அம்மா வந்து இதரா அங்கிள் கண்ணா போலோன்னு. ஏம்மா உனக்கும் தமிழ் தெரியாது, அவனுக்கும் தமிழ் தெரியாது, அவனை போய் நான் போலன்னு எப்படி சொல்ல நே போலேகா அங்கிள் நான் போலன்னு அவன் சொல்கிறான். கிச்சனமூர்த்தி பாருங்கள், அந்த குழந்தை மனசில் நார்த் இந்தியன் சேட்டு குழந்தைங்க அதுங்கெல்லாம், அதுங்க மனசில் அது போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் அன்றைக்கி காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் ஒருத்தர் ராஜேஷ்னு, அவர் இப்போ ஐநா சபையெல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பனியன் வாங்கி கொடுத்தா அதில் கிருஷ்ணமூர்த்தி பனியன் போட்டு, என்னப்பா இது என்ன பாரிஸில் விற்கிறாங்க சார், நீங்கள் வேண்டாம் வாங்கிக்கின்றான். அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான், நம்ம நினச்சி நடக்கிறதில்ல. அந்த படத்துல வந்து வடிவேல் சாரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும் சார். அது அவர் வந்து அந்த நேசமணின்ற அந்த கேரக்டர் வந்து இல்லைன்னா இன்னி வரைக்கும் எல்லார் மனசுலயும் வந்து Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.